தெரிந்தெடுக்கப்பட்ட, பிரித்தெடுக்கப்பட்ட, அவருடைய பிள்ளையாக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை முதலாவது விசாரிக்கப்படுகிறான். 1 பேதுரு 4:17 சொல்லப்பட்டிருக்கிறது, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமா இருக்கிறது. முந்தி அது நம்மிடத்தில் துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னவா இருக்கும்? முதல்ல இங்கேதான் நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே. கிருபையின் காலத்திலே தண்டிக்கப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆவியானவர் பவுலை கொண்டு கொரிந்து சபைக்கு எழுதும் போது, நான் என்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை என்று சொல்லி அந்த அப்பத்தை குறித்தும் ரசத்தை குறித்தும் கர்த்தருடைய பந்தியை குறித்தும் பேசும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 11 அதனுடைய 31வது வசனம், நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். 32, நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட, ஏன் ஆண்டவரே என்ன இதுக்கெல்லாம் போய் தண்டிக்கிறீங்க? ஏன் ஆண்டவர் இதுக்கெல்லாம் என்ன சிட்சிக்கிறீங்க? நாளைக்கு அவர் வெள்ளை சிங்காசனத்தில் உட்கார்ந்து நியாயம் தீர்க்கும் போது ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறவர்கள் கூட்டத்திலே அவருடைய ஜனத்தை அவர் பார்க்க விரும்பாதபடியினாலே கர்த்தர் முந்தி சிட்சிக்கிறார். ஹல்லேலூயா. கொரிந்து சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் பவுலை கொண்டு எழுதுகிறார். பவுல் மூலமாய் தான் அந்த சபை துவங்கப்பட்டது. 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் அதனுடைய கடைசி வசனத்தை வாசியுங்கள். உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் பிரம்போடு உங்களிடத்தில் வர வேண்டுமோ அல்லது அன்போடும் சாந்தமுள்ள ஆவியோடும் வர வேண்டுமோ என்று கேட்கிறார். ஒரு தகப்பனிடத்திலிருந்து வெளிப்படுகிற எல்லா காரியத்தையும் சொல்லுகிறார். அப்படி சொல்லுவதற்கான காரணம் என்ன? 15வது வசனத்திலே சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், பெரம்போடு வரணுமா அன்போடு வரணுமா? ஏன் அப்படி சொல்ல காரணம் என்ன? இந்த சபையை குறித்து நமக்கு தெரியும். 1வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்கள், கர்த்தருடைய வருகைக்கு காத்திருக்கிறவர்கள். ஆனால் இந்த சர்ச்சுக்குள்ள நிறைய பிரச்சனை, நிறைய பிரிவினை. அதிலும் ஒருவன் இருந்தானாம். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தானாம்? 5வது அதிகாரத்தின் 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத. ஆமே, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், அபிஷேகம் பெற்றுட்டேன், சர்ச்சில் சேர்ந்தாச்சு, இனி எப்படியும் வாழலாம் என்கிற வாழ்க்கை, பரலோகம் எவ்வளவு வேணும் ஏற்றுக்கொள்ளாத வாழ்க்கை. என்னப்பா இது? நீ வருகைக்கு காத்திருக்கிறியா? இப்படிப்பட்டவன் இருக்கிறானே. சரி, அவனை என்ன செய்யலாம்? கிறிஸ்துவுக்குள் பெற்ற தகப்பன் ஸ்தானத்திலிருந்து பவுல் சொல்லுகிறார். 5வது வசனம், அப்படிப்பட்டவனுடைய ஆவி இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படிக்கு. ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கணும். வாசித்துட்டு போவதற்கான வசனங்கள் அல்ல இது. வேர்ட் பை வேர்ட் கவனிக்கணும். அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே, கிறிஸ்து வெளிப்படும் நாளிலே, மகிமை நாளிலே ரட்சிக்கப்படும்படி, மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு தகப்பன் சொல்லுகிறான். கிறிஸ்துவுக்குள் ஜெனிப்பித்த தகப்பன் சொல்லுகிறான், அவனை நான் சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். என்ன கொடூரமான தீர்ப்பு இது!
இதை எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? பவுல் மனசுல உங்களுக்கு அன்பு இல்லையா, உங்களுக்கு பாசம் இல்லையா கேட்க தோணும். ஆனா அந்த வசனத்துல பாத்தீங்களா, இன்னைக்கு அவன் மேல விழுகிற அடி, இன்னைக்கு அவன் மேல விழுகிற தண்டனை, நாளைக்கு கிறிஸ்துவின் நாளிலே அவன் ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு அடி விழுந்துடக்கூடாது. அன்னைக்கு யார் பார்க்க போறான் இல்ல. தேவ பிள்ளைகளே, ஒருவன் சாத்தான் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டால் சாத்தான் அவனை என்ன செய்வான் என்று யோபுவின் வாழ்க்கை நமக்கு முன்பாக இருக்கிறது. ஒரு குறையும் இல்லாத, ஒரு தவறும் இல்லாத யோபுவின் வாழ்க்கையே சாத்தான் கையில கொஞ்ச நாள் ஒப்பு கொடுக்கப்பட்ட போது எவ்வளவு நாசமாக்கினான் என்று வேதம் நமக்கு காண்பித்து தரவில்லையா? இங்கே துணிகரமான பாவம், துணிகரமான பாவம். தகப்பன் ஸ்தானத்திலிருந்து அவன் ஆத்துமா எப்படியாவது காக்கப்படணும். எனக்கு வேற ஆப்ஷன் தெரியல. ஆமென். எவ்வளவு தருணங்கள் கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு முறை கர்த்தருடைய பந்தியில வரும்போதும் ஆண்டவர் சமூகத்திலிருந்து, ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை தயவாய் சுத்திகரியும் சொல்லுகிறோம் 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 சொல்லுகிறோம். ஆனால் மீண்டும் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கிற அனுபவம் இருக்கும்போது ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லுகிறார், எனக்கு வேற ஆப்ஷன் தெரியல. நான் இப்படி விட்டுட்டு இருந்தா கிறிஸ்துவின் நாளிலே இந்த ஆத்துமா ஆமே நஷ்டப்படும். கிறிஸ்துவின் நாளிலே இந்த ஆத்துமா நரகத்திலே தள்ளப்படும். கிறிஸ்துவின் நாளிலே இந்த ஆத்துமாவுக்கு ரட்சிப்பு கிடைக்காமல் போய்விடும். அதனால வேற ஆப்ஷன் இல்ல. இதோ சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்து தீர்ப்பு எழுதுகிறேன் என்று பரிசுத்த ஆவியானவரை கொண்டு பவுல் எழுதுகிறான். அப்ப தண்டனை எதற்காக, ஏன் சிட்சிக்கிறார், எதற்காக சிட்சிக்கிறார்? ஒரு தேவ பிள்ளையினுடைய ஆத்துமா சேதமாயிடக்கூடாது. பின் நாட்களிலே அவன் வாழ்ந்திருக்கணும். கால் போன போக்கில், மனம் போன போக்கிலே வாழும் வாழ்க்கை ஒரு தேவ பிள்ளையை நாசமாக்கும். கிறிஸ்துவை அறிந்தும் அந்த பரம ஈவின் அந்த அனுபவத்தை ருசி பார்த்தும் ஒருவன் அந்த மேன்மையை, அந்த பாக்கியத்தை இழப்பான் என்றால் மற்றவர்களை விட பரிதபிக்கப்பட்டவன். அதனாலதான் இயேசு சொன்னார், அவருடைய கிரியைகளை கண்டு மனம் திரும்பாத பட்டணங்களை குறித்து, ஜனத்தை குறித்து கர்த்தர் சொன்னார், நியாய தீர்ப்பின் நாளில் உங்களுக்கு நேரிடும் காரியம் சோதோம் கோமராக்கு நடந்துச்சு இல்ல, அது இதை விட பரவாயில்ல அப்படின்னு இருக்குமா. இதுக்கு அதுவே பரவாயில்ல. யார் என்னை காண்பார்? நான் எப்படி வேண்டுமானாலும் வாழ்வேன். யார் என்னை கேட்பது? இந்த அகங்காரம், இந்த இருதய கடினம், ஆமே, நமக்கு மிகப்பெரிய கண்ணி, மிகப்பெரிய எதிரி என்பதை சபை மறந்துவிடக்கூடாது. ஆமே. ஏன் தண்டிக்கிறார்? எதற்காக சிட்சிக்கிறார்? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன். என்னை ஏன் தண்டித்தார்னா, நான் பணியல்ல, நான் சரண்டர் ஆகல, நான் பணியல்ல, நான் இப்படிதான் இருப்பேன். ஆமென். பணியாத மாடு போல நான் நுகத்து கீழே ஒழுங்கா இருக்க மாட்டேங்கிறேன். அவர் நேரா நடத்தினா நான் ரைட்ல போறேன், லெப்ட்ல போறேன். ஆமென். வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன்கிட்ட சேராத குதிரை போலவும் கோவேறு கழுதே போலவும் இருக்க வேண்டாம். வாய் கட்டப்பட்ட குதிரை அந்த எஜமான் பிடியில தான் இருக்கும். அது எவ்வளவு தூரம் போகணும், எப்போ திரும்பி வரணும் டிசைட் பண்றது எஜமான். மற்ற குதிரைகள் அப்படி அல்ல, அது பாட்டுக்கு மேயும், அது பாட்டுக்கு போகும்.